காலேஜ் போகும்போது அம்மா இருக்கா, தலைவாரி பின்னி விட்டுட்டு திரும்பி வரும்போது அம்மா இல்லை. நான் வந்து ஹோப்பே விட்டுட்டேன். சரி ஓகே வேண்டாம், இதுக்கு மேலே என்னை வந்து எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். ஒரு டைமும் ஃபெயிலியரை வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்ற மாதிரி மேம் ஒரு ஃபேமிலி மெம்பரா நான் சொல்லுவேன். நான் குவான்ட்ஸ்ல ரொம்ப வீக். Please join me in welcoming Sri Vaishnavi, who has cleared her IBPS clerk and plays in Indian Bank. Thank you for your dedication. Thank you. ஸோ நான் வந்து 6.5 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பேங்க் எக்ஸாமுக்கு. 2019 நான் பிகாம் முடிச்சுட்டு எல்லோரும் என்னை வந்து மாஸ்டர்ஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு கிரேஸ் இருந்தது. சரி ஓகே, எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து நான் யூஜி படிக்கும்போதே தவறிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்போது சின்னத்துலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் உன்னோட சுய உழைப்பில் ஒரு வேலையை வச்சுக்கணும். யாரும் வந்து உன்னை ஒரு கை நீட்டி நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என்னால் தான் நீங்கள் உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதை வந்து நான் ஒரு 9 இயர்ஸாக எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து வரும் போகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ரிலிம்ஸ் போயிடுச்சு, அப்புறம் மெயின்ஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு போச்சு. இப்போ ஆர்ஆர்பி பிஓவில் கூட 0.75 போயிடுச்சு. நான் வந்து ஹோப்பே விட்டுட்டேன். சரி ஓகே வேண்டாம், இதுக்கு மேலே எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். இப்போது கேர்ள்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஏஜ் ஆகுது, மேரேஜ் பண்ணோம், அந்த ப்ரெஷர் இருக்குது. அதுவும் அப்பாவை எல்லோரும் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன். நான் வந்து ப்ரைவேட் செக்டார்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கண்டென்ட் டெவலப்பராக இருந்தேன். ஸோ வந்து எல்லோரும் சொன்னாங்க, போதும் உனக்கு ப்ரைவேட் ஜாப் இருக்கே, இன்னும் என்னத்துக்கு நீ கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம எது பண்ணாலும் 4 பேர் 4 விதமாக பேசதான் செய்வாங்க. இப்போ கிளர்க் கிளியர் பண்ணிட்டானா, கிளர்க் தானே கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. சில பேர் கிளர்க்கா சூப்பர்ப்பா அப்படின்வாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது. நம்மளோட டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது மட்டும்தான் என்னோட வில் பவராக இருந்தது. ஸோ நான் 6.5 இயர்ஸாக என்ன பண்ணேன்னா, லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயர் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கோவிட்னால இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு ரீனா மேம் அண்ட் கணேஷ் சார். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருந்திருக்கேன். அவங்க சின்ன சின்ன வீடியோஸ், சின்ன ஷார்ட்ஸ் ஏதாவது போடுறாங்க அப்படின்னு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நான் பார்த்துருவேன். அண்ட் ஆல்சோ ரீனா மேம் தான் ஹியூஜ் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு டைமும் ஃபெயிலியரை வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்கிற மாதிரி மேம் ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் சொல்லுவேன். ஒரு டைமும் மேம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மேமோட மோட்டிவேஷன்னால தான் எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் கூட கிடச்சிதுன்னு நான் சொல்லலாம். ஆல்சோ நான் குவான்ட்ஸில் ரொம்ப வீக். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், குவான்ட்ஸ் வந்து எனக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஸோ எனக்கு அது கிளியர் ஆனது கணேஷ் சாரால் தான். கணேஷ் சாரோட கிளாஸஸ்னால, அவர் என்ன கிளாஸஸ் போட்டாலும் நான் பார்ப்பேன். அவரோட புக்ஸ் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கேன். என்னோட வீக் ஏரியானா அதுதான். மேம் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பாங்க, நான் இங்கிலீஷ் ஸ்ட்ராங் தான், பட் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் மேமோட கிளாஸ் பார்ப்பேன். மோர் தேன் தட் ரீனா மேம் என்னோட மோட்டிவேட்டர். ஸோ நான் அதை ஸ்ட்ராங்காக இங்கே சொல்லணும்னு நினச்சேன். 2 பேருக்குமே நான் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். என்னால் என்ன முடியுமோ கேரளாஜிக்ஸுக்கு நான் இனிமேல் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே நான் வந்து என்ன பண்ண முடியுமோ தி பெஸ்ட் எனக்கு என்னவோ உங்களோட நான் சப்போர்ட்டிவாக, உங்களோட கோஆர்டினேட்டடாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப பொண்ணுக்கு நான் வேறு எதுவுமே செய்யலை, சப்போர்ட் தான் பண்ணேன். அவங்க படிக்கணுன்னாங்க, என்ன வேணும்னு கேட்பேன், என்ன செய்யணும்பேன். முயற்சி தான், அவங்களோட முயற்சிக்கு நம்ம ஆஸ் எ பேரண்ட்டு நம்ம எவ்வளோ அவங்களால உறுதுணையாக இருந்தாலும் நிச்சயமாக தேவில். அவங்களுக்கு இந்த லாஸ்ட் இயரில் விட்டுட்டாங்க, ஹோப்பு விட்டுட்டாங்க. நான் சொன்னேன், இன்னும் எம்பிஏலாம் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் முடிக்கிற வரைக்கும் என்ன இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம், உனக்கு என்ன நான் என் சைடில் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க இந்த கேஆர் லாஜிஸ்டிக்ஸு இவங்க கிடச்சி ஆன்லைனில் பண்ணாங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன் தான் நிறைய படிச்சிருக்காங்க, அதனால நிறையா வந்திருக்காங்க. மென்மேலும் இந்த கேஆர் லாஜிஸ்டிக்ஸை நிறைய இளைய தலைவர்களை வளர்த்து நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து மக்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். மென்மேலும் வளரும். சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் 2 பேரும்.
ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி சோகங்கள் ஒரே நாள் அழுந்து அவங்களோட அம்மா என்னோட சன் 15 நாளைக்கு முன்னாடி இறந்தார், அவங்க அம்மா வந்து 15 நாளைக்கு அப்புறம். ஸோ 2 பேரும் வி ஹேட் அ வெரி, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த குழந்தை வீட்டுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது அம்மா இருக்கா, தலைவாரி பின்னி விட்டுட்டு திரும்பி வரும்போது அம்மா இல்லை, 10:30 மணிக்கு அம்மா இல்லை. அந்த குழந்தையோட மனோநிலை எப்படி இருக்கும்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்போம். இந்த பொண்ணுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எங்களுக்கு இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே எப்படி இருப்பான்னா, டைம் டேபிள் போட்டு படிக்கும். இந்த டைம் அவளோட ரூமில் போனேன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். டைம் டேபிள் போட்டு இது இந்த டே இது அத்தை எனக்கு இந்த இடத்துல என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட என்ன மேக்ஸ் எங்கே இருக்குது, எப்படி பண்ணணும், எந்த ஏரியாவில் கிளியர் பண்ணணும். இப்போ சொல்கிற பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் அட்மினில் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கேன். என்கிட்ட ஒரு அத்தை உங்கள் ஸ்கூலில் சொல்லு, நான் முதல்ல ஹெச்ஆரில் இருந்து 1 இயரில் கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ ஷி ஹாஸ் அன் அட்மின் கேப்பபிலிட்டி அவளுக்கு இருக்குது. எந்த இதில் கொடுத்தீங்கனாலும் ஷி வில் டூ. அதை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணுவாள். அந்த சச்ச ஆர்கனைஸ்டுகளே நாங்கள் அப்போவே எனக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ எங்களையெல்லாம் இப்படி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், எங்களையெல்லாம் இப்படி வளர்த்தவே இல்லையா வைஷ்ணவி, இவ்வளோ அழகாக எங்கள் அப்பா அப்படி இருப்பார். அந்த ஆர்கனைஸ்டாக, அதாவது பெர்சிவரன்ஸ், பர்சிஸ்டன்ஸ், என்ன வேணால் சொல்லலாம். இந்த ரெசிலியன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இந்த குழந்தைய சொல்லலாம். அவ்வளோ அழகாக எல்லா விஷயம் நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். எம்பிஏ பண்ணுறாங்க, இப்போது வெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பண்ணி நீ எக்ஸ்ட்ரா வெட்டில் வரத்துக்குள்ளே நீ கண்டிப்பாக வைஷு நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு தான் வரணும்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார். நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட என்னோட வரும்னு ஒரு தடவையும் நாங்கள் சொல்லிகிட்டே தான் வரும், அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஷி ஹஸ் டன் அ வெரி 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 எஃபர்ட். அதே மாதிரி இந்த கேஆர் லேப் வந்து ரொம்ப அழகாக பாருங்க. இவங்க யங்ஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி பெரியவங்கன்னு நினைக்கல, யங்ஸ்டர்ஸ்னால முடியாத விஷயம் எதுவும் இல்லை. ஒரு இந்த வருங்கால குழந்தைங்க எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸில், எத்தனையோ டைவர்ஷன்ஸில் இந்த குழந்தைங்க இவ்வளோ தூரம் பேரண்ட்ஸ் இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. கேஆர் லாஜிக்ஸ் வந்து நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி எப்பொழுதும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணுங்க. நீங்கள் எப்பயுமே வரணும், நீங்கள் பெஸ்ட்டாக வந்து நாங்கள் எப்பயுமே உங்களை பார்த்து எப்பயுமே சந்தோஷப்படணும். இது மாதிரி பல மக்கள், பல பிரான்ச்சஸ் வந்து பல குழந்தைங்களை நீங்கள் வாழ வைக்கணும்னு எல்லாம் வல்ல இந்த நல்ல நேரத்தில் இறையர்களை வேண்டி சந்தோஷம் கொள்கின்றேன். சார் 2/12/1993 நாங்கள் மதுரை டிவிஎஸில் அப்பாயின்மெண்ட்டு, நாங்கள் டிவிஎஸில் இங்கே ஜாயின் பண்ணேன். 5 வருஷம் இங்கே அப்புறம் தான் போனேன். அது எனக்கு என்ன பெருமைன்னா, நான் மதுரையில் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், என் பொண்ணு இங்கே மதுரையில் இங்கே வந்து வாங்கினது ரொம்ப 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 மனசுக்கு எமோஷனலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லணும், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து சரி நீ அப்பாவுக்கு பேர்டனாக இருக்க அப்படிலாம் சொல்லி டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மனுஷன் தான் என்னை வந்து ஒரு எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போவார். நானே போகிறேன்னு சொன்னால் கூட என் கூட அவர் இருப்பார். மெயின்ஸ் 2.5 மணி நேரம் நான் எழுதினேன்னா 2.5 மணி நேரம் அவர் கூடவே இருப்பார், நகரவே மாட்டார். நான் என்ன எப்படி கொடுத்துட்டு போகிறேனோ அது அப்படியே அவர்கிட்ட இருக்கும். என்னை வந்து எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும், எங்கெங்கேயோ சென்டர் போடுவாங்க, வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் என்னை எதுவுமே கேட்க மாட்டார். நானாக சொல்லணும், ஏன் எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நான் கேட்டால், நீ எப்படி பண்ணியிருப்பேன்னு உனக்கே தெரியும், நான் ஏன் கேட்கணும் அப்படின்வார். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அது இருக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம். எங்களுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வேணும். நாங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதும் ஓகேப்பா சூப்பர்ப்பா உன்னால் முடியும் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அது இன்னுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நாங்கள் மேலே போகிறதுக்கு எங்களுக்கு அதுதான் சப்போர்ட். ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் இருக்குது, பட் பேரண்ட்ஸோட வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் தான், பட் யாராவது 1-2 பேர் இல்லாமல் இருந்தால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.